மணி இந்த வாரம் வருங்கால உலகத்துல என்ன இருக்கு? நிச்சயமா ராஜி, இந்த வாரமும் நாம ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ணுக்கு ஏணி அமைக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஏணி அப்படின்னு சொல்றதை விட லிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வகையில எந்தெந்த மாதிரியான பயன்கள் அப்படின்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏணி அல்லது ஒரு லிஃப்ட் அமைக்கிறது மூலமா இங்க இருந்து நேரடியா செயற்கைக்கோள்களை அந்த லிஃப்ட் மூலமாகவே விண்ணுக்கு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பொருட்செலவுகள் மிக குறைந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பத்தின தகவல்களை நாம் இப்ப பார்க்கலாம். ஏணியில் ஏறி வானத்துக்கு போக முடியுமா? இந்த கேள்வி இப்போது வியப்பாக தோன்றலாம். ஆனால் இன்னும் நீண்ட காலத்துக்கு இந்த கேள்வி வியப்பை ஏற்படுத்த போவதில்லை. காரணம், உண்மையிலேயே வானத்துக்கு ஏணி அமைப்பது சாத்தியம்தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் தர்க்க ரீதியில் நிரூபித்திருக்கிறார்கள். இப்போதைய அறிவியல் உலகில் விண்ணுக்கு ஒரு செயற்கைக்கோளை கொண்டு சேர்க்க வேண்டுமென்றால் அதை தாங்கிச் செல்வதற்கு ஒரு வாகனம் அவசியம். அதுதான் ராக்கெட். மனிதர்கள் விண்வெளி பயணம் மேற்கொள்வதற்கும் இந்த ராக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன. ராக்கெட்டுகளை தயாரிப்பதற்கு ஆகும் செலவுதான் பல நாடுகளுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வைக்கப்பட்ட யோசனைதான் ஸ்பேஸ் எலிவேட்டர், அதாவது விண்தூக்கி. சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்ய விஞ்ஞானி கான்ஸ்டன்டின் சியோவோல்கோவ்ஸ்கியின் மூளையில் உதித்த யோசனை இது. பாரிஸ் நகரத்து ஈபிள் கோபுரத்தால் கவரப்பட்ட கான்ஸ்டன்டின் சியோவோல்கோவ்ஸ்கி இதே கோபுரத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தினால் வானத்துக்கு ஏணி அமைத்துவிட முடியும் என்று நம்பினார். அவர் முயற்சி செய்த உயரம் 35,786 கிலோமீட்டர், அதாவது பூமியின் தரைப்பகுதியிலிருந்து புவிநிலை சுற்றுப்பாதை அமைந்திருக்கும் உயரம். இந்த உயரத்தில் செயற்கைக்கோள்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவரது திட்டம். இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று வந்திருக்கிறது. ஆனாலும் விண்தூக்கியை அமைப்பதற்கு எந்த பொருளை பயன்படுத்துவது என்பதில் நீண்ட காலமாகவே சிக்கல் இருந்து வந்தது. 35,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கோபுர வடிவத்தை உருவாக்குவது சாத்தியமில்லை என்று விஞ்ஞானிகள் சோர்ந்திருந்த நேரத்தில்தான் கார்பன் நானோ டியூப் என்று கூறப்படும் அதிசய பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் உதவியுடன் எவ்வளவு நீளத்துக்கும் இணைப்பை ஏற்படுத்த முடியும். தற்போது இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் எலிவேட்டர் கான்சோர்டியம் என்ற சர்வதேச விண்தூக்கி அமைப்பு செயல்பட்டு வருகிறது. கார்பன் நானோ டியூப் மூலம் 1,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஸ்பேஸ் எலிவேட்டர் அமைக்க முடியும் என்று இந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இதனால் நிலவுக்கும் செவ்வாய்க்கும் கூட லிப்ட் அமைப்பது சாத்தியமாகும் என்று கூறப்படுகிறது. குறைந்த செலவில் அதிவேக இன்டர்நெட் இணைப்பு, செலவில்லாத செல்போன் சேவை போன்றவையும் ஸ்பேஸ் எலிவேட்டரின் பயன்கள். விண்வெளிக்கு சாமானியர்கள் செல்வதும் சாத்தியமாகும். தற்போதைய நிலையில் விண்ணுக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டுகளில் 8% தோல்வியடைகின்றன. ஸ்பேஸ் எலிவேட்டர் அமைக்கப்பட்டால் இந்த தோல்வியே இருக்காது.